அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம கடைசி வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா விஐடி ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ், என்ன கவுன்சிலிங் ஸ்டெப்ஸ், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, விஐடியில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும் சார், ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லையும் கடந்த வருஷம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடி கல்லூரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஸ்கோர் வராது, ரேங்க் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரேங்கை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. மொத்தம் எத்தனை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கடந்த வருஷம் நடந்துச்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட எக்ஸாக்ட் டேட்டாஸ் தான் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கிறது நடந்துச்சு. சரிங்களா? இந்த 5 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து என்னென்ன ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எந்தெந்த ரேங்க்ல இந்த மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நீங்கள் விஐடியில் சென்னை கேம்பஸ் இல்லைன்னா வெள்ளூர் கேம்பஸில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவுபடுத்துகிறேன். அதாவது நீங்கள் வந்து 1 லட்சம் ரேங்க்குள்ளே தான் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெள்ளூர் கேம்பஸ்லையும் சென்னை கேம்பஸ்லையும் படிக்கிறதுக்கே எலிஜிபிள். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஈஸியாக வந்து வெள்ளூர் கேம்பஸ்லேயோ சென்னை கேம்பஸ்லேயோ சீட்டு கிடச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இருக்கிறதுலேயே ரொம்ப போட்டியான ஒரு கேம்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கேம்பஸ் தான், அதுக்கடுத்து சென்னை கேம்பஸ் தான். ஸோ இந்த 2 கேம்பஸில் படிக்கணும்னா 1 லட்சம் ரேங்க்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த 2 கேம்பஸ்க்கும் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அப்போ நான் 1 லட்சம் அப்போ ஒரு 90,000 ரேங்க்லாம் வாங்கினா எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. 50,000 ரேங்க் 60,000 ரேங்க்குக்கே வந்து சீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ கடந்த வருஷம் 5 ரவுண்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த 5 ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு போன வருஷம் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களை கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் 1லேருந்து ரேங்க் 20,000 வரைக்கும் வாங்கின மாணவர்களை மட்டும்தான் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறது இந்த 20,000 ரேங்க்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து கூப்பிட்டாங்க. இந்த 20,000 மாணவர்கள் அட்டன் பண்ண கவுன்சிலிங்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வெள்ளூர் கேம்பஸ் மற்றும் சென்னை கேம்பஸில் சிஎஸ்சி பேஸ்டு சீட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு 10,000 ரேங்க்கு 12,000 ரேங்க்குக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரேங்க்குன்னு வரப்போ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மாணவர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 2வது ரவுண்டுக்கு எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் மாணவர்களை கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2வது ரேங்க்குக்கு 20,001லேருந்து மொத்தம் 45,000 வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணாங்க செகண்ட் ரவுண்டில். அடுத்து தேர்ட் ரவுண்ட். ஸோ தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 45,001லேருந்து 70,000 வரைக்கும் வந்து மாணவர்கள் அட்டன் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 25,000 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட்லேயுமே அட்டன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் ரவுண்ட் 3லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸ் வெள்ளூர் கேம்பஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ரவுண்ட் 2ல் இசிஇலாம் முடிஞ்சிருச்சு. அதை பற்றின தகவல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரேன். ரவுண்ட் 3லேயே எனக்கு தெரிஞ்சு வெள்ளூர் கேம்பஸ் சென்னை கேம்பஸ்லாம் கிட்டத்தட்ட சீட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே முடிஞ்சது. ஈவன் பயோடெக் வரைக்கும் கூட முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4th ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரேங்க்லேருந்து 1 லட்சம் ரேங்க் வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் வந்து ரவுண்ட் 4ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஆந்திரா கேம்பஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் கிடச்சது. அதுபோக நீங்கள் வந்து 1 லட்சம் ரேங்க்குக்கு மேலே வாங்கினீங்க, 1 லட்சம் ரேங்க்லேருந்து 2 லட்சம் 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபேஸ் 5ன்னு சொல்லிட்டு ரிமைனிங் இந்த 4 கேம்பஸ்லேயும் ரிமைனிங் என்ன சீட்ஸ் இருக்கோ 4 கேம்பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் சென்னையெல்லாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய 2 கேம்பஸில் என்ன சீட் இருக்கோ அந்த சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 5ல் வரும். இந்த வருஷம் கூடுதலாக பெங்களூர் கேம்பஸ் வந்து ஒன்று புதுசாக சேர்த்திருக்காங்க. ஸோ இப்பயுமே நான் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். 1 லட்சம் ரேங்க் தானே ஈஸியாக 1 லட்சம் ரேங்க்குள்ளே வந்துடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அது முடியவே முடியாது. காரணம் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் ஆந்திர பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் போட்டிக்கு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தேர்வுகளை எழுதுங்க. நீங்கள் உங்களுக்கு தேர்வுகளோட முடிவுகள் வர்றப்போ வந்து கண்டிப்பாக மார்க்கும் வராது, வேறு என்ன ஸ்கோருமே வராது, ரேங்கிங் மட்டும்தான் வரும். ஸோ ரேங்கிங்கை மட்டும்தான் வச்சு தான் இங்கே வந்து இந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் சீட்டு கிடையவே கிடையாது. அதுபோக நீங்கள் இப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு தனியாக செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணணுங்க. ஏன்னா நம்ம கடந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் விஐடி ட்ரிபிள்இக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணி எழுதி முடிச்சிட்டாங்க.
VITEEE அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய மாணவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த ஃபீஸை வச்சே நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது கிடையவே கிடையாது. கவுன்சிலிங்க்கு செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணணும். கடந்த வருஷம் எவ்வளோ ஃபீஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் இன்னும் சொல்லலை. கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு மட்டுமே 6000 ரூபாய் வந்து நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ ஒரு 1300 1400 பே பண்ணியிருந்தாலுமே கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6000 ரூபாய் கம்பல்சரி ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு உள்ளுக்கே அலோவ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கிறது ஆன்லைனில் தான் நடக்கும். அப்போ தான் நம்மளுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதுபோக நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட்டு எடுத்தாலும் சீட்டு எடுக்கலைனாலும் அதுபோக உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலுமே அந்த 6000 ரூபாய் ரீஃபண்டபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ மாணவர்கள் நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தெளிவாக யோசிச்சுட்டு பே பண்ணலாம். இது மாதிரி கண்டினியூஸாக VIT கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் TNEA, ஜோசா கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், இது மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ ப்ளஸ் கவுன்சிலிங்கோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வரோம். இது மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச VIT இல்லை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.